ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம். யூ ஆர் வாட்சிங் விஎஸ்கே டீச்சர்ஸ். ஐ எம் சுரேஷ் கண்ணன். இன்றைக்கி என்ன லெசன் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வெல்கம் பேக் டு மை சேனல். டுடே வி ஆர் கோயிங் டு லேர்ன் அ ப்ரோஸ் ஃப்ரம் 10th ஸ்டாண்டர்ட் யூனிட் நம்பர் 1. டாபிக் இஸ் ஹிஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ளைட் ரிட்டன் பை லியாம் ஓ ஃப்ளாகர்டி. மனித வாழ்க்கையில் மிகப்பெரிய பயணத்தில் நம்மளுடைய முதல் அடி பிறந்ததும் நம்ம எடுத்து வைக்கக்கூடிய அந்த முதல் நடை தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. அதே மாதிரி தான் விலங்குகளுக்கும் பறவைகளுக்கும். இந்த ப்ரோஸில் சீகல் கடற்பறவை ஒன்று தான் பிறந்ததும் ஃபஸ்ட் டைம் அது பறக்கிறதுக்கு அட்டெம்ப்ட் பண்ணுது. அது சக்ஸஸ் ஆச்சா ஃபெயிலியர் ஆச்சா அப்படிங்கிறது தான் இந்த ஸ்டோரி. தீம் ஆஃப் த ப்ரோஸ் இஸ் த ஸ்டோரி ஹிஸ் ஃபஸ்ட் ஃப்ளைட் இஸ் அபவுட் ஹவு டு கெட் ரிட் ஆஃப் ஃபியர். நமக்குள்ளே இருக்கக்கூடிய பயத்தை எப்படி நம்ம ஓவர் கம் பண்ணுறது அப்படிங்கிறதான் இந்த ஸ்டோரியில் கொடுத்துருக்காங்க. அது ஒரு பறவை மூலமாக நமக்கு ஆதர் சொல்ல வந்திருக்கார். நவ் வி ஆர் ஸ்டார்ட் த ப்ரோஸ். ப்ரோஸை பொறுத்த வரைக்கும் சினானிம்ஸ் அண்ட் ஆன்டனிம்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சினானிம்ஸ் நம்ம கொடுத்துருக்க சினானிம்ஸை உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு தோணுச்சுன்னா யூ ஹவ் டு ரைட் இன் த இங்கிலீஷ் நோட். த யங் சீகல் வாஸ் அலோன் ஆன் ஹிஸ் லெட்ஜ். லெட்ஜ் மீன்ஸ் எ நேரோ செல்ஃப் தட் ஜஸ்ட் அவுட் ஃப்ரம் அ வெர்டிக்கல் சர்ஃபேஸ். ஒரு சர்ஃபேஸோட நீட்சி அது லெட்ஜ் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு கீழே என்ன இருக்கும் அப்படின்னா செங்குத்தான ஒரு பிளேஸ் இருக்கும். அதுக்கப்புறம் அது தாண்டி போக முடியாது. ஸோ அதான் நம்மளுடைய எண்டு அப்படின்னு கூட வச்சுக்கலாம். ஸோ இங்கே இருக்கக்கூடிய இந்த கடல் அதுக்கு மேலே கூட உயர்நிலத்தோட எண்டு, இந்த எண்டு தான் என்ன சொல்கிறோம் நம்ம லெட்ஜ் அப்படின்னு சொல்கிறோம். ஹிஸ் 2 brothers அண்ட் ஹிஸ் சிஸ்டர்ஸ் ஹேட் ஆல்ரெடி ஃப்ளோன் அவே த டே பிஃபோர். இந்த சீகலோட இந்த கடற்பறவை கூட சேர்ந்து பிறந்த 2 தம்பி அண்டு ஒரே ஒரு தங்கச்சி, இவங்க 3 பேர் சேர்ந்து ஆல்ரெடி என்ன பண்ணிட்டாங்க, நேற்றே பறந்துட்டாங்க. இவரால் என்ன பண்ண முடியல, பறந்து செல்ல முடியலை. He had been afraid to fly with them. ஸோ அவருக்கு பறக்கிறதுல பயம். இவர் மற்ற 3 பேர்த்துக்கு மூத்தவராக இருந்தாலும் இவருக்கு ஒரு பயம் இருக்குது. அதனால் இவரால் சரியாக பறக்க முடியல. Somehow when he had taken a little run forward to the brink of the ledge and attempted to flap his wings. Brink means edge, flap means move அப் அண்ட் டவுன். ஸோ இவங்க என்ன பண்ணுறாருன்னா அட்டம் பண்ணுறாரு பறக்கிறதுக்கு. சில தூரம் அப்படியே அந்த லெஜ்ஜில் அப்படியே என்ன பண்ணுறாரு, ஓடுறாரு. ஓடி போய் அந்த லெஜ்ஜோட எஜ்ஜு வரைக்கும் போயிட்டு தாவி என்ன பண்ணுறாரு, அந்த ஃப்ளாப் அப்படின்னா விங்ஸை மேலும் கீழும் ஆட்டி பார்க்குறாரு. அவரால் என்ன பண்ண முடியல, அதுக்கு மேலே பறக்க முடியல. அந்த சீகோலால் அதுக்கு மேலே பறக்க முடியல. ஹி பிகேம் அஃப்ரைட். ஸோ அவனுக்கு மறுபடியும் அஃப்ரைட் வந்துடுது. த கிரேட் எக்ஸ்பான்ஸ் விச் மீன்ஸ் எக்ஸ்டெண்ட், நீண்டு மிகப்பெரிய அளவில் பறந்திருந்த ஆஃப் சி, பரப்பில் பறந்திருந்த அந்த சீயை பார்த்து இவருக்கு ரொம்ப பயம். ஸ்ட்ரெச்டு டவுன், ஸ்ட்ரெச்டு மீன்ஸ் ப்ரொலாங், ரொம்ப தூரம் நீட்டி இருக்குது. டவுன் பெனித் அப்படின்னா கீழே. நான் இருக்க சொன்னேன் உயர்நிலத்துக்கு கீழே என்ன இருக்குது அப்படின்னா மிகப்பெரிய கடல் இருக்குது. அதனால் பறக்க முடியல, கீழே தண்ணியில் விழுந்துட்டா இறந்துருவோம் அப்படிங்கிற ஒரு பயம் அந்த சீகளுக்கு இருக்குது. அண்ட் இட் வாஸ் சச் அ லாங் வே டவுன், மைல்ஸ் டவுன். கடல் மட்டும்தான் பறந்துருக்கா அப்படின்னு கேட்டால் கிடையாது. இது இருக்கக்கூடிய பிளேஸும் ரொம்ப உயரமாக இருக்குது. ஹி ஃபெல்ட் சர்டைன் தட் ஹிஸ் விங்ஸ் வுட் நெவர் சப்போர்ட் ஹிம். அதை பொறுத்த வரைக்கும் தன் தம்பி தங்கச்சிகளுக்கு உதவி பண்ண அந்த விங்ஸு தனக்கு உதவி பண்ணலை அப்படிங்கிற தாட்லேயே அது இருக்குது. ஸோ ஹி பெண்ட் ஹிஸ் ஹெட் அண்ட் ரேன் அவே பேக் டு த லிட்டில் ஹோல் அண்டர் த லெட்ஜ் வேர் ஹி ஸ்லெப்ட் அட் நைட். ஸோ உடனே ரொம்ப வருத்தத்தோட தலையை குனிஞ்சிட்டு திருப்பி அந்த லெட்ஜ் வழியாகவே எவ்வளோ தூரம் ஓடியாச்சோ அது வரைக்கும் திருப்பி அது எங்கே பிறந்ததோ அங்கே தான் அது தூங்கியிருக்குமா. ஒரு ஹோல், ஒரு பொந்து இருக்குது. அந்த பொந்தில் ஒரு நெஸ்ட் இருக்கும், கூடு. அந்த கூடில் மறுபடியும் என்ன பண்ணுறது, அது படுத்துறது ரொம்ப சோகத்தோட. ஈவன் வென் ஈச் ஆஃப் ஹிஸ் பிரதர்ஸ் அண்ட் ஹிஸ் லிட்டில் சிஸ்டர் ஹூஸ் விங்ஸ் வேர் ஃபேர் ஷார்ட்டர் தேன் ஹிஸ் ஓன் ran to the brink, flapped their wings and flew away, he failed to muster means gather up courage to take that plunge. Plunge means drive or jump, which appeared to him so desperate means hopeless. I told you already, இவங்க தம்பி தங்கைகளுக்கு இவரை விட சிறிய அளவிலான இறக்கைகள் இருந்தும் இவரால் பறக்க முடியல. காரணம் இவருக்குள்ளே இருக்கக்கூடிய பயம். இவரால் என்ன பண்ண முடியல அப்படின்னா தன்னுடைய நம்பிக்கைகள்லாம் ஒன்று சேர்த்து, அதான் இங்கே மாஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க, கேதர், ஒன்று சேர்த்து, கரேஜ் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து. பிளெஞ்ச் மீன்ஸ் டைவ் ஆர் ஜம்ப். அங்கேருந்து அவரால் என்ன பண்ண முடியல, ஜம்ப் பண்ண முடியல. டிஸ்பிளேஸ்னா ஹோப்லெஸ், அவருக்கு தான் குதிச்சு பறப்போம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையே கிடையாது. ஹிஸ் ஃபாதர் அண்ட் மதர் ஹேட் கம் அரவுண்ட் காலிங் டு ஹிம் சிர்லி. சிர்லி மீன்ஸ் ப்ரொடியூசிங் எ ஹை பிச் அண்ட் ப்ரீச்சிங் வாய்ஸ் ஆர் சவுண்டு, கொக்கரித்தல் வச்சுக்கோங்க, ஓகேவா. ஸோ உங்கள் அப்பாவும் அம்மாவும் பக்கத்தில் என்ன பண்ணுறாங்க, கூப்பிட்றாங்க, வா இங்கே வான்னு கூப்பிட்றாங்க. ஸ்கோல்டிங், ரெப்ரிமேண்ட், ஸ்கோல்டிங்னா திட்டுறாங்க அவனை. ஹிம், பறரா என்ன பறக்காமல் இருக்கு அப்படின்னு திட்டுறாங்க. த்ரெட்டனிங் அப்படின்னா பயமுறுத்துதல். டு பி அஃப்ரைட், டு லெட் ஹிம் ஸ்டார் ஆன் ஹிஸ் லெட்ஜ். நீ எங்கே, அந்த லெட்ஜ் தான் எனக்கு சொன்னோம், அந்த லெட்ஜுங்கிறது இந்த ஆர்காட்டனா. ஸோ இதுதான் லெட்ஜ்.
ஓகேவா? இது லெட்ஜு, இது உயர்நிலம், அதுக்கு கீழே என்ன இருக்குது? தண்ணீர் இருக்குது. நீ வரலை அப்படின்னா உன்னைய இங்கேருந்து என்ன பண்ணிட்டு வர மாட்டோம், எந்த ஒரு மீனும் எடுத்து கொண்டாந்து உனக்கு தரமாட்டோம், நீ அங்கேயே மேலே கிடந்து பட்டினியை கிடந்து செத்துருவ, கீழே வா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்டார்வ் அப்படின்னா பட்டினி கிடத்தல். அன்லெஸ் ஹி ஃப்ளூ அவே பட் ஃபார் த லைஃப் ஆஃப் ஹிம் ஹி குட் நாட் மூவ். அதனால பறக்கவே முடியல. பறந்தால் தான் எனக்கு உணவு கிடைக்கும், அப்போ தான் நான் வாழ முடியும் அப்படின்னு தெரிஞ்சும் அது என்ன பண்ண மாட்டேங்குது, பறக்க மாட்டேங்குது. ஏன்னா பறந்தால் நம்ம உடனே செத்துருவோம் அப்படிங்கிற ஒரு தாட் அதுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது. தட் வாஸ் 24 hours ago. ஸோ இதெல்லாம் நடந்து 24 மணி நேரம் ஆச்சு. அதுக்கு முன்னாடியே அவங்க கீழே போய் தண்ணியில் இருக்கக்கூடிய மீன்கள் எல்லாத்தையும் பிடித்து சாப்பிட்றதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. சின்ஸ் தென் நோபடி கேட் கம் நியர் ஹிம். ஸோ யாருமே அதுலேருந்து பக்கத்தில் வரவே இல்லை. காரணம், இவனா பறந்து வந்து சாப்பிடணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க ஃபேமிலி எல்லாருமே கீழே நின்று கூப்பிட்டு இருக்காங்க. தே டே பிஃபோர் ஆல் டே லாங். ஸோ முந்தானத்தும் அப்படி தான், நேற்றும் அப்படி தான், அண்டு இந்த டே ஃபுல்லாக அப்படி தான் நடந்துகிட்டு இருக்கு. ஹி ஹேட் வாட்ச்ட் ஹிஸ் பேரண்ட்ஸ் பிளேயிங் அபவுட் வித் ஹிஸ் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர் பர்ஃபெக்டிங் தம் இன் த ஆர்ட் ஆஃப் ஃப்ளைட். ஸோ அப்பாவும் அம்மாவும் தன்னுடைய 3 குழந்தைகளுக்கு என்ன பண்ணியிருக்காங்க, எப்படி பறக்கிறது அப்படிங்கிறத சொல்லி கொடுத்துருக்காங்க. இது மேலே உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்கு. டீச்சிங் தம் ஹவு டு ஸ்கிம். ஸ்கிம் எப்படின்னா ஸ்லைடு த வேவ்ஸ். ஸோ அப்படியே இந்த தண்ணியில் அப்படியே பறந்துக்கிட்டே எப்படி காலை அப்படியே உரசிக்கிட்டு போகிறது அப்படிங்கிறத என்ன பண்ணியிருக்காங்க, பேரண்ட்ஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க. அண்ட் ஹவு டு டைவ் ஃபார் அ ஃபிஷ். பறந்துக்கிட்டே இருக்கும்போது அலை வரும், மீனும் மேலே வரும்பொழுது கரெக்டாக போய் அந்த மீனை எப்படி பிடிக்கணும் அப்படிங்கிறதையும் அந்த பேரண்ட்ஸ் மற்ற தன்னுடைய குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. He had in fact seen his older brother catch his first herring and devour it. Herring means a long silver fish that swims in a large group in the sea. இந்த வெள்ளி மீன் அப்படின்னு சொல்லுவோம். பாருங்க அந்த கலரில் இருக்கும் அது, அதனால் அது வெள்ளி மீன் சொல்கிறோம். அதை ஃபஸ்ட்டு அவங்களுடைய ஓல்டர் பிரதர் தான் இவருக்கு அடுத்து பொரித்து முட்டையிலேருந்து வெளியே வந்து அந்த சீகள் என்ன பண்ணுது அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு ஹைரிங் அப்படிங்கிற ஒரு ஃபிஷ்ஷை பிடிச்சி சாப்பிடுது. டிவோர் அப்படின்னா விழுங்குதல் தமிழில். டு ஈட் சம்திங் ஈகர்லி அண்ட் இன் லார்ஜ் அமௌண்ட்ஸ் ஸோ தட் நத்திங் இஸ் லெஃப்ட். ஒன்றுமே விடாமல் விழுங்கிறது தான் டிவோர். அதை ஃபஸ்ட்டு பிடிச்சது சாப்பிட்றது. ஸ்டாண்டிங் ஆன் அ ராக் வைல் ஹிஸ் பேரண்ட்ஸ் crickled around rising a proud cackle. Cackle means a sharp broken noise or cry of hen, goose or seagull. அந்த சீகல்லோட கொக்கரிப்பு. ஓகேவா? ஸோ அதை நான் ஃபஸ்ட்டு ஒரு மீனை பிடிச்சிருச்சுல, அந்த ஹாப்பி என்ன பண்ணுறாங்க, சுற்றி நின்று மற்ற பேரண்ட் அண்ட் மற்ற ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் சுற்றி நின்று என்ன பண்ணுறாங்க, கொக்கரிச்சு கொண்டாடுறாங்க. அண்ட் ஆல் த மார்னிங் த ஹோல் ஃபேமிலி ஹேட் வாக்டு அபவுட் ஆன் த பிக் பிளாட்டிவ் மீன்ஸ் ஹைலேண்ட், உயர் நிலங்கள், தமிழில் பீடபூமின்னு சொல்லுவோம். மிட்வே டவுன் த ஆப்போசிட் கிளிஃப், எ ஸ்டீப் ராக் ஃபேஸ், மலை உச்சி. இது இருக்கக்கூடிய மலையிலேருந்து அதுக்கு ஆப்போசிட் இருக்கக்கூடிய அந்த மலை உச்சியில் நின்று என்ன பண்ணியிருக்காங்க, அப்படியே ஜாலியாக விளையாண்டுக்கிட்டும் அண்ட் ஜாலியாக பறந்துக்கிட்டும் அப்புறம் ஃபிஷ் பிடிச்சி சாப்பிட்டுட்டு என்ன பண்ணுறாங்க, விளையாண்டுக்கிறத பார்த்துக்கிட்டே இருக்காரு இந்த சீகல். லாஃபிங் அட் ஹிஸ் கவர்டிஸ் அப்படின்னா ஃபியர் அல்லது டிமிட்டி, கோழைத்தனம். ஸோ இவனால் பறக்க முடியல, இதை நினச்சவங்க என்ன பண்ணுறாங்க, ரொம்ப சிரித்து இவனை ஏளனப்படுத்தி என்ன பண்ணியிருக்காங்க, இவன் கோழைத்தனத்தை பார்த்து சிரித்து அந்த பக்கம் ஆப்போசிட்டில் கொக்கரிச்சுக்கிட்டு இருக்குங்க எல்லாருமே. த சன் வாஸ் நவ் அசெண்டிங் மீன்ஸ் ரைசிங் த ஸ்கை. அப்படி கீழே உதித்து மேலே அப்படி எலும்பி நடுவானத்துக்கு வருது. பிளாசிங் மீன்ஸ் க்ளோவிங், அதோடைய வெப்பம் வந்து அப்படியே பிளாசிங் தெரியுது. வார்ம்லி ஆன் ஹிஸ் லெஜ் தட் ஃபேஸ்டு த சவுத். இந்த உயரமான இடத்துல கூடிய சீகளுக்கு மேலே இந்த சூரிய ஒளி பட ஆரம்பிக்குது. ஹி ஃபெல்ட் த ஹீட் பிகாஸ் ஹி ஹேட் நாட் ஈட்டன் சின்ஸ் த ப்ரீவியஸ் நைட் ஃபால். நேற்று நைட்டில் இருந்து இந்த சீகள் எதுவுமே சாப்பிடலை. சூரிய ஒளி பட அது உடம்பு அதிகமான ஹீட் ஆகிட்டே இருக்குது. தென் he had found a dried piece of mackerels. Mackerels means இந்த காணாங்கெழுத்தி அப்படின்னு தமிழில் சொல்லுவான். a sea fish with a strong taste often used as a food. ரொம்ப ஸ்ட்ராங்கானதாக இருக்கும். டெய்ல், காணாங்கெழுத்தியோட டெய்ல் என்ன பண்ணுது, இது at the fair end of his ledge. ஸோ ஒரே ஒரு வால் பகுதி மட்டும் அந்த எஜ்ஜோட சைடில் கிடக்குது. அது வந்து அவங்க பேரண்ட் ஆல்ரெடி சாப்பிட்டது முன்னாடியே, பொறிக்கிறதுக்கு முன்னாடியே அவங்க சாப்பிட்ருப்பாங்க. அந்த துண்டு அங்கே கிடக்கு. நவ் தேர் வாஸ் நாட் அ சிங்கிள் ஸ்கிராப்னா பீஸ் ஆஃப் ஃபுட் லெஃப்ட். ஒரு சின்ன துண்டு உணவு கூட அங்கே எதுவுமே கிடையாது இந்த காஞ்சு போன வாழை தவிர. ஹி ஹேட் சர்ச்டு எவ்ரி இன்ச் ரூட்டிங் அமங் த ரஃப் ட்ரிட் கேக்டு ஸ்ட்ரா நெஸ்ட் வேர் ஹீ அண்ட் ஹிஸ் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர் ஹேட் பீன் ஹேஜ்ட். சுற்றி பார்க்குறான், எதுவுமே இல்லை. அங்கே ஒரே ஒரு அந்த நெட்டு மட்டும் இருக்குது. அங்கே ஒரே ஒரு அந்த நெஸ்ட்டு, இவங்கெல்லாம் பிறந்த அந்த நெஸ்ட்டு மட்டும் இருக்குது, பறவையோட கூடு மட்டும் அங்கே இருக்குது. ஹி ஈவன் நாக்ட் விச் மீன்ஸ் டு பைட் ஆர் சீவ் சம்திங் ரிப்பீட்டட்லி, மென்றது அதான் நாக்ட் அட் த ட்ரைடு பீஸ் ஆஃப் எக்ஸல்ஸ். இவங்க பொறிச்சு வந்த அந்த முட்டையே என்ன பண்ணுது, திங்க ஆரம்பிக்குது. இட் வாஸ் லைக் ஈட்டிங் எ பார்ட் ஆஃப் ஹிம்செல்ஃப்.
அப்படி அது திங்கும்போது அதுக்கு என்ன ஃபீல் பண்ணுதுன்னா, நம்ம உடல்லையே எடுத்து எதையோ திங்குற மாதிரி இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணி அதை சாப்பிட்றதையும் நிப்பாட்டிடுது. இப்போ சுற்றி பார்த்தா அதுக்கு சாப்பிட்றதுக்கு எதுவுமே இல்லை, அது கண்டிப்பாக பறந்து போய்தான் ஆகணுங்கிற சூழ்நிலைக்கு வருது. He then trotted means to run at a moderate pace with short steps. அப்படி சின்ன சின்னமாக மெதுவாக நடந்து போகுது. Back and forth from one end of the ledge to the other. ஸோ ஒரு எஜ்லேருந்து இன்னொரு எஜ்ஜுக்கு அப்படியே தள்ளாடி நடந்து போகுது. His long grey legs stepping daintily means casually, moderately. அதுக்கு சொன்ன மாதிரி தான் அப்படியே தளர்ந்து நடந்து போகிற மாதிரி நடந்து போகுது. Trying to find some means of reaching his parents without having to fly. எப்படியாவது நடந்து போயாவது என்ன பண்ணும், அசால்ட்டாக அப்படி மெதுவாக நடந்து போயாவது தன்னோட பேரண்ட்டை பார்த்துடணும், பறக்கக்கூடாதுங்கிறது தெளிவாக இருக்குது. பட் ஆன் ஈச் சைட் ஆஃப் ஹிம் த லெட்ஜ் எண்டட் இன் அ ஷீர் ஃபால் ஆஃப் பெர்சிஃபைசி விச் மீன்ஸ் எ வெரி ஸ்டீப் சைட் ஆஃப் அ ராக் கிளிஃப் ஆர் அ மவுண்டெயின். ஸோ ஸ்லோப்பாக தான் இருக்குது, ரொம்ப செங்குத்தான ஒரு சரிவாக இருக்கே தவிர அவங்க பேரண்ட்டை பறந்து போய் ரீச் பண்ணவே முடியாது. வித் அ சி பெனித். ஸோ கீழே பார்த்தோம் அப்படின்னா பெனித் அப்படின்னா கீழே வந்து மிகப்பெரிய கடல் இருக்குது, இவ்வளோ தான் செத்துருவாங்கிற பயமும் அதுக்கு இருக்குது. அண்ட் பிட்வீன் ஹிம் அண்ட் ஹிஸ் பேரண்ட்ஸ் தேர் வாஸ் அ டீப் ஒயிட் கிராக். இந்த உச்சி சைடு இந்த சீக்கிள் இருக்குது, ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய ராக் கிளிஃபில் யார் இருக்கா அப்படின்னா அவங்க பேரண்ட்ஸும் அவங்களுடைய பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர் இருக்காங்க. ஸோ நடுவில் ஒரு பெரிய கிராக்கு, இதை நடந்துலாம் போக முடியாது, பறந்து தான் போகணும். ஷியூர்லி ஹி குட் ரீச் தம் வித்தவுட் ஃப்ளையிங் இஃப் ஹீ குட் ஒன்லி மூவ் நார்த்வர்ட்ஸ் அலாங் த கிளிஃப் ஃபேஸ் பட் தென் ஆன். ஸோ இவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா நார்த் வேர்ட்ஸ் நோக்கி நடந்து போனோம் அப்படின்னா அங்கேயும் ஒரு ராக் கிளிஃப் ஃபேஸ் இருக்கும், அதை தாண்டி என்ன பண்ணணும், அது பறந்து தான் போகணும். பட் தென் ஆன் வாட் குட் ஹி வாக். ஸோ அது எதில் நடந்து போகும், நடந்து போகிறது தான் இடமே இல்லை, ஒரு கிராக் இருக்குதுன்னு நம்ம சொல்லியாச்சு. ஸோ இது சுற்றி போய் பார்க்குது, அதனால் பறக்கிற தவிர வேறு வழியே கிடையாது. தேர் வாஸ் நோ லெட்ஜ் அண்ட் ஹீ வாஸ் நாட் அ ஃப்ளை. அதுக்கப்புறம் லெட்ஜ் கிடையாது, அதாவது நடந்து போகிறதுக்கு பாதை இல்லை, இது பறக்கவும் மாட்டேங்குது, ரெண்டுமே ஆப்போசிட்டில் இருக்குது. அண்ட் அபோவ் ஹிம் ஹி குட் சி நத்திங். த பெர்சிஃபைஸ் வாஸ் ஷீர். பெர்சிஃபைஸ் அப்படின்னா அந்த செங்குத்தானது ரொம்ப, பெர்சிஃபைசி மீன்ஸ் குன்றின் செங்குத்து முகடு ரொம்ப என்ன இருக்குது, ஷார்ப் எட்ஜில் இருக்குது. ஸோ அதுக்கு மேலே எதுவுமே கிடையாது. அண்ட் த டாப் ஆஃப் இட் வாஸ் பெர்ஹப்ஸ் ஃபர்தர் அவே தேன் த சி பெனித் ஹிம். அவ்வளோதான், அந்த எட்ஜுக்கு அப்புறம் எதுவுமே கிடையாது, கீழே என்ன தான் இருக்குது, தண்ணி தான் இருக்குது. ஹி ஸ்டெப்ட் ஸ்லோலி அவுட் டு த பிரிங்க் ஆஃப் த லெட்ஜ். அந்த அவங்க இருக்கக்கூடிய அந்த பாறை பகுதி லெட்ஜில், பிரிங்க் அப்படின்னா அந்த எட்ஜு வரைக்கும் நடந்து போகுது, அந்த லெட்ஜோட எட்ஜு தான், அதோட எட்ஜு வரைக்கும் அது போகுது. அண்ட் ஸ்டாண்டிங் ஆன் ஒன் லெக் வித் த அதர் லெக் ஹிடன் அண்டர் ஹிஸ் விங். ஒரு லெக்கில் அப்படியே நின்றுக்கிட்டு இன்னொரு லெக்கை தன்னோட விங்குள்ள மறைச்சி வச்சுக்கிட்டு, ஹி க்ளோஸ்டு ஒன் ஐ, ஒரு ஐயை மட்டும் என்ன பண்ணுது, க்ளோஸ் பண்ணிவிட்டு, தென் த அதர் அண்டு ப்ரீடெண்டட் மீன்ஸ் ஃபால்சிஃபைடு, பாசாங்கு செய்கிறது அப்படின்னு. ப்ரிட்டெண்டட் டு பி ஃபாலிங் அஸ்லீப், அப்படியே மயங்கி கீழே விழுகிற மாதிரி என்ன பண்ணுது, நடிக்குது. அப்படி நடித்தா என்ன நடக்கும்னு பார்ப்போம். ஸ்டில் தே டுக் நோ நோட்டீஸ் ஆஃப் ஹிம். அவங்க பேரண்ட்லாம் பார்ப்பாங்களா அப்படின்னுக்காக இது நடிக்குது. பேரண்ட்டோ இல்லை அவங்க சிஸ்டர் பிரதர்ஸோ யாருமே அது போல் பார்க்கவே கிடையாது. He saw his two brothers and his sisters lying on the plateau dozing means snoozing or napping. அப்படியே அவங்க சிஸ்டர் பிரதர்ஸும் நல்லா சாப்பிட்டுட்டு அந்த பிளாட்டிவ், அந்த ஹைலேண்டில் என்ன பண்ணுறாங்க, நல்லா தூங்கிக்கிருக்கு. வித் தேயர் ஹெட் சங்க் இன்டு தேயர் நெக்ஸ். தன்னுடைய ஹெட் என்ன பண்ணுதுங்க, தன்னுடைய அப்படியே கழுத்தை மடித்து தன்னுடைய ரெக்கைகளை வச்சு என்ன பண்ணுது, அப்படி எல்லாமே தூங்கிக்கிட்டு இருக்கு. ஹிஸ் ஃபாதர் வாஸ் ப்ரீனிங் மீன்ஸ் கிளீனிங் ஃபெதர்ஸ் வித் பீக். அதனுடைய அழகால என்ன பண்ணுது, தன்னுடைய ரெக்கைகளை சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கு. The feathers on his white back. Only his mother was looking at him. தன்னுடைய மதர் மட்டும் என்ன பண்ணுது, இது பண்ணுற பாசாங்கு வேலையை ஃபுல்லாக என்ன பண்ணுது, அங்கே உட்காந்து வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்குது. She was standing on a little high hump on a plateau. உடனே வேகமாக பறந்து வந்து அந்த சைடு இருக்குது இல்லையா, ஓகே, பேரண்ட் இருக்க சைடில் இருக்கக்கூடிய அந்த பிளாட்டிவ்லேயே ஒரு பெரிய ஒரு சின்ன ஒரு குன்று அதில் இருக்குது, அது மேலே ஏறி உட்காந்துருச்சு. Her white breast thrust forward. தன்னோட நெஞ்சு அப்படியே முன்னாடி நிமித்தி, now and again she tore at a piece of fish that lay at her feet. தன்னுடைய காலுக்கு கீழே ஒரு ஃபிஷ்ஷை வச்சு தன்னுடைய அழகால் என்ன பண்ணுறதை குத்தி கிழித்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்குது. அண்ட் தென் ஸ்கிராப்டு ஈச் சைட் ஆஃப் ஹர் பீக் ஆன் த ரேக். தன்னுடைய அழகை என்ன பண்ணுது அப்படின்னா ரெண்டு பாறையில் வச்சு ரெண்டு பக்கம் தேய்ச்சி கூறாக்குது, அது கொத்தி சாப்பிட்றதுக்கு ஏற்ற மாதிரி. இதெல்லாம் அம்மா இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கு. த சைட் ஆஃப் த ஃபுட் மேடன்ட் ஹிம். மேடன்ட் மீன்ஸ் என்ராக்டு. அவங்க அம்மா இப்படி மீனை பிச்சு சாப்பிட்றத பார்த்து இவனுக்கு அப்படியே பைத்தியம் பிடிச்சிருது, ஐயோ எனக்கு அந்த உணவு வேணும் அப்படின்னு. ஹவு ஹீ லவ் டு டியர் ஃபுட்
that way, scraping his beak now and again to wet it. Wet means to sharpen. ஸோ அவங்க அம்மாவும் சாப்பிட்றத பார்த்து அவங்க அம்மா அப்படியே அந்த பீக்கை ஷார்ப் பண்ணுறதை பார்த்து இதுவும் என்ன பண்ணுது, நானும் இந்த மாதிரி சாப்பிடுவேன், எனக்கு இந்த மாதிரி ஷார்ப்லாம் பண்ண தெரியும் அப்படின்னு சொல்லி காட்டுது. இதெல்லாம் சொல்லி காட்டுனா அவங்க அம்மா கொண்டாந்து அந்த ஃபிஷ்ஷை கொடுத்துருவாங்க அப்படிங்கிறக்கா இதெல்லாம் தான் செஞ்சு காட்டுது. ஹி அட்டர்ட் எ லோ கக்கல். அட்டர்டு மீன்ஸ் எக்ஸ்பிரஸ்டு, வெளிக்காட்டுறது. கக்கல்னா கொக்கரிக்குன்னு சொல்லிட்டேன்னா, ஸோ அப்படியே லைட்டாக கொக்கரிக்குது, அப்படி கொக்கரிச்சு காட்டுது எனக்கு குடும்பம் அப்படின்னு அப்ராணியாக கொக்கரிக்குது. இஸ் மதர் கிக்கிள்டு டூ அண்ட் லுக்ட் அட் ஹிம். அவங்க அம்மாவும் நக்கலாக சிரிச்சுட்டு என்ன பண்ணுறாங்க, இவனா திரும்பி பார்க்குறாங்க, இது என்ன தான் பண்ணுறான்னு பார்ப்போம் அப்படிங்கிறதுக்காக. நெக்ஸ்ட் பேராகிராஃப். க க க ஹி கிரைடு. ஸோ இது வந்து சவுண்ட் ஆஃப் த அந்த சீகல்லோட சவுண்டு அப்படி சொல்லி இந்த இங்கிலீஷ் வேர்டில் சொல்லியிருக்காங்க. பெக்கிங் ஹெர் டு பிரிங் ஹிம் ஓவர் சம் ஃபுட். ஏற்க சொன்ன மாதிரி பெக் பண்ணி கேட்குது, ஓகேவா. ஸோ கவுல் அவுல் ஹா. சி ஸ்க்ரீம்டு பேக் மாக்கிங்லி. மாக்கிங்லி மீன்ஸ் ஜெர்ரிங்லி, தமிழில் ஏளனமாய். ஏற்க சொன்ன மாதிரி தான் இது கெஞ்சி கேட்குது. அது என்ன பண்ணுது அப்படின்னா ஏளனமாக சிரிக்குது, நீ வந்து சாப்பிடு. இது எல்லாமே என்ன அப்படின்னா அவங்க அம்மா அவனை எப்படியாவது இங்கே வந்து சாப்பிட பறக்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக செய்கிற எல்லா விஷயம் தான் இது எல்லாமே. பட் ஹி கெப்ட் காலிங் பிளைன்டேட்டிவ்லி. பிளைன்டேட்டிவ்லி மீன்ஸ் ஷேட்லி, காலிங் இன் அ ஷேட் வே. ஸோ கண்டினியூஸாக ரொம்ப சோகமாக கூப்பிட்டுட்டே இருக்குது. அண்ட் ஆஃப்டர் அ மினிட் ஆர் ஸோ சி அட்டர்ட் அ ஜாய்ஃபுல் ஸ்க்ரீம். இந்த பக்கம் இருக்கக்கூடிய சீகல் என்ன பண்ணுது அப்படின்னா அவ்வளோ நேரம் கெஞ்சிக்கு இருந்தது, திடீர்னு பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப சந்தோஷத்தில் என்ன பண்ணுது, கத்துது. அட்டர்னா எக்ஸ்பிரஸ் சொல்லிட்டேன், ஜாய்ஃபுல்லாக ஸ்க்ரீம் அப்படின்னா கத்துறது. அந்த கொக்கரிக்கு சொல்லல, ஸோ ஹாப்பியாக கொக்கரிக்குது. அப்போ ஏதோ நடக்க போகுது. ஹிஸ் மதர் ஹேட் பிக்ட் அப் அ பீஸ் ஆஃப் ஃபிஷ் அண்ட் வாஸ் ஃப்ளையிங் அக்ராஸ் டு ஹிம் வித் இட். ஹி லேண்டட் அவுட் ஈகர்லி tapping the rock with his feet, trying to get nearer to her as she flew across. ஸோ இப்போ என்ன பண்ணுது, ஓகே, ஸோ இதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு பீக் இருக்குது. அங்கேருந்து என்ன பண்ணுது, ஒரு ஃபிஷ்ஷை எடுத்துகிட்டு அப்படியே பறந்து வருது. இதை நோக்கி பறந்து வந்து சுற்றிட்டு அப்படியே இதுட்டு அந்த ஃபிஷ்ஷை காட்டிட்டு மறுபடியும் என்ன பண்ணுது, பறந்து போயிடுது. இப்படியே சுற்றிக்கிட்டே இருக்குது. இங்கே இது பின்னாடி போகும்போது இந்த பேர்டு என்ன பண்ணுது, பின்னாடி போயிடுது. அம்மா வந்து கடைசி என்ன பண்ணுது, இந்த எட்ஜில் உட்காந்துருது. ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா இங்கேருந்து அந்த பறவை ஓடி வரணும், ஓடி வந்து இங்கே உட்காந்துருக்கக்கூடிய அவங்க அம்மாவோடைய ஃபிஷ்ஷை வாங்கணும். ஸோ இதான் அந்த பேராகிராஃப் சொல்லியிருக்கவன். பட் வென் ஷி வாஸ் ஜஸ்ட் ஆப்போசிட் டு ஹிம். ஓகேவா. ஸோ நான் சொன்ன மாதிரி எட்ஜில் அவனுக்கு ஆப்போசிட்டில் உட்காந்துருச்சு. பின்னாடி என்ன இருக்குது, தண்ணி இருக்குது. முன்னாடி அவனுடைய பையன் இருக்கான். அப்ரஸ்ட் மீன்ஸ் பிசைட்ஸ், அருகில். ஆஃப் த லெஜ்ஜுக்கு அப்படியே பக்கத்தில் உட்காந்துருச்சு. சி ஹால்டட் அப்படின்னா ஸ்டாப்டு, பறக்கிற நிப்பாட்டிட்டு அங்கே உட்காருது. ஹெர் லெக்ஸ் ஹேங்கிங் லிம்ப். ஸோ அவருடைய லெக் என்ன பண்ணுது அப்படின்னா தட்டி தட்டி என்ன பண்ணுது, கூப்பிடுது. ஹெர் விங்ஸ் மோஷன்லெஸ். அவருடைய அம்மாவுடைய விங்ஸ் என்ன பண்ணலை, பறக்கலை. அப்போ உட்காந்துருச்சுன்னு அர்த்தம். பீஸ் ஆஃப் த ஃபிஷ் இன் ஹியர் பீக் ஆல்மோஸ்ட் வித்தின் ரீச் ஆஃப் ஹிஸ் பீக். ஸோ இப்போ எப்படி இருக்குன்னா அவனுடைய அந்த சீகல், தனியாக பறக்க தெரியாத சீகலுக்கும் அம்மாவுக்கு பக்கத்தில் ரொம்ப கம்மியான கேப்பு தான் இருக்குது. ரீச் பண்ணுற பீக் ரீச் பண்ணுற அளவுக்கு இருக்குது. ஸோ நடந்து வந்துடலாம், கீழே எந்த பள்ளமும் கிடையாது. ஸோ அந்த ஓரத்தில் அம்மா உட்காந்துருக்கு. ஹி வெயிட்டட் அ மூமெண்ட் இன் சர்ப்ரைஸ் ஒண்டரிங் ஒய் ஷி டிட் நாட் கம் நியரர். இந்த சீகளுக்கு ஒரே ஆச்சரியம், ஏன் அம்மா பக்கத்தில் வராமல் இருக்காங்க அப்படின்னு. அண்ட் தென் மேடட் பை ஹங்கர். அது மட்டும் இல்லாமல் இவனுக்கு உணவு மேலே ஒரு பெரிய பைத்தியம் ஆயிடுச்சு. ஹி டைவ்டு அட் த ஃபிஷ். முடிவு பண்ணிட்டான், குதிச்சு என்ன பண்ணிடுவோம், அம்மா வாயிலேருந்து பறிச்சிடும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டான். வித் அ லவுட் ஸ்க்ரீம், கத்திக்கிட்டு ஹி ஃபெல் அவுட்வேர்ட்ஸ் அண்ட் டவுன்வேர்ட்ஸ் இன்டு ஸ்பேஸ். போய் தாவி பிடிக்க பார்க்குறான், அம்மா பறந்துருச்சு. அம்மாவுக்கு பின்னாடி என்ன இருக்குது, அந்த ஸ்லோப்பு தான் இருக்குது. இப்போ ஸ்லோப்லேருந்து மேலே கீழே வந்து விழுந்துருச்சு, கீழே விழுந்துக்கிட்டு இருக்கு. அப்படியே ரொம்ப உயரமாக இருக்கா, அப்படியே கீழே வந்துக்கிட்டே இருக்குது. His mother had swooped upwards. Swooped means to move very quickly and easily through the air. தமிழில் கீழே குதித்தல் தான். அம்மாவை என்ன பண்ணுது, இதோட சேர்ந்து கீழே குதிச்சிருது. As he passed beneath her, he heard the swish move with the hissing or rushing sound of her wings. ஸோ இது அப்படியே அந்த தன்னுடைய மகன் பறவை பக்கத்தில் பறந்து போகும்போது விங்ஸோட சத்தம் அதுக்கு கேட்குற மாதிரி என்ன பண்ணுது, இந்த அம்மா பறந்து போகுது. அப்போயாவது அவன் ரெக்கையை விரிச்சு பறக்க மாட்டானா அப்படின்னு சொல்கிறதுக்காக இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கு. தென் அ மாஸ்டர்ஸ் டெரர் சீஸ்டு ஹிம் அட் ஹிஸ் ஹார்ட் ஸ்டூட் ஸ்டில். ஒரு பெரிய பயம் அவன் இதயத்துக்குள்ள ஓடிக்கிருக்கு. அப்படியே அவன் இதயம் நின்று போகிற மாதிரி அங்கே அந்த மொமெண்ட் இருந்தான். ஹி குட் ஹியர் நத்திங். அவனால் எதுவுமே ஒரு செகண்டுக்கு கேட்கவே முடியல. பட் இட் ஒன்லி லாஸ்டட் அ மொமெண்ட். இது கடைசி மொமெண்ட் வரைக்கும் தான். அடுத்த மொமெண்ட் என்ன ஆகுது அப்படின்னா, த நெக்ஸ்ட் மொமெண்ட் ஹி ஃபெல்ட் ஹிஸ் விங்ஸ் ஸ்ப்ரெட் அவுட்வர்ட்ஸ். தன்னாலேயே அவனுடைய விங்ஸ் விரிகிறத அவன் ஃபீல் பண்ணுறான். த விண்ட் ரஷ்டு எகெயின்ஸ்ட் ஹிஸ் பிரஸ்ட் ஃபெதர்ஸ், தென் அண்டர் ஹிஸ் ஸ்டொமக் அண்ட் எகெயின்ஸ்ட் ஹிஸ் விங்ஸ். ஸோ அவன் வயிற்றுக்கு கீழே அந்த ஏர் உரசிட்டு போகிறத ஃபீல் பண்ணுறான். விங்ஸுக்கு ஆப்போசிட்டாக என்ன ஆகுது அப்படின்னா, அந்த ஏர் வந்து பறவையை ஃபோர்ஸ் பண்ணுறதுனால தன்னால் பறக்க முடியுங்கிறது லைட்டாக ஒரு நம்பிக்கை வருது.
He could feel the tips of his wings cutting through the air. நல்லா ஃபீல் பண்ணுறான், அந்த காற்றை கிழிச்சிக்கிட்டு போகிற மாதிரியான ஒரு ஃபீல் அது இருக்கனால ஓகே நம்மளால் பறக்க முடியுங்கிற நம்பிக்கைக்கும் அவன் வரான். He was not falling headlong now. ஹெட்லாங் மீன்ஸ் ரேஷ்லி ரெக்லெஸ்லி. கண்மூடித்தனமாக என்ன ஆரம்பிக்கல, விழுகல ஆரம்பிக்கல. ஓரளவுக்கு என்ன பண்ணுது அப்படின்னா, ஃபஸ்ட் ஆரம்பத்தில் கண்மூடித்தனம் சுற்றி விழுந்துச்சு. ரெக்கைகள் விரிய ஆரம்பிக்கும் போது என்ன பண்ணல அப்படின்னா கிராஜுவல் என்ன ஆகுது, ஹி வாஸ் சோரிங் அப்படின்னா ரைசிங், அப்படியே உயர்றது. கிராஜுவலி அப்படியே மேலே என்ன பண்ணுறான், உயர்ந்து பறந்து வரான். டவுன்வேர்ட்ஸ் அண்ட் அப்வேர்ட்ஸ், மேலும் கீழுமாக பறக்க ஆரம்பிக்கிறான். ஹி வாஸ் நோ லாங்கர் அஃப்ரைட், அதுக்கப்புறம் அவனுக்கு பயம் அப்படிங்கிற ஒன்றே இல்லை. ஹி ஜஸ்ட் ஃபெல்ட் அ பிட் டிசி, அவனுக்கு கொஞ்சம் சின்ன மயக்கம் மட்டும் தான் இருக்குது, ஏன்னா சாப்பிடவே இல்லை. தென் ஹி ஃப்ளாப்டு ஹிஸ் விங்ஸ் ஒன்ஸ் அண்ட் ஹி சோர்ட் அப்வேர்ட்ஸ், அப்புறம் தன்னுடைய பறவை சிறகெடுத்து பறக்க ஆரம்பிக்கும் போது சோர் அப்படின்னாலும் என்னதான் ரைஸ் தான், மேலே பறந்து வர ஆரம்பிக்கிறான். இந்த சோரிங் ரைசிங் நிறைய தடவை 10th ஸ்டாண்டர்டில் ஓல்டு புக்லேயே நிறைய தடவை அந்த சினானிம்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த புக்லேயும் இருக்கிறனால எலிவல்ஸுக்கு கேட்க வாய்ப்பு இருக்குது. ஹி அட்டர்ட் அ ஜாயஸ் ஸ்க்ரீம் அண்ட் ஃப்ளாப்டு தம் எகெயின். அட்டர்ட்னா சொல்லிட்டு இருக்கேன், எக்ஸ்பிரஸ்டு. ஜாயஸ்னா மகிழ்ச்சி, ஸ்க்ரீம்னா சந்தோஷம். ஒரு பெரிய சந்தோஷத்தோட என்ன பண்ணுறான் அப்படின்னா அவங்க முன்னாடி போய், அதாவது பேரண்ட் அண்டு தன்னுடைய பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டருக்கு முன்னாடி என்ன பண்ணுறான், சிறகு எடுத்து என்னால் பறக்க முடியுங்கிறத காட்டுறான். ஹி சோர்டு ஹை, ரொம்ப உயரத்துக்கு பறந்து போகிறான். ஹி ரைஸ்டு ஹிஸ் பிரெஸ்ட் அண்டு பேக்டு எகெயின்ஸ்ட் த விண்ட், தன்னுடைய மார்பையும் அண்டு தன்னுடைய சிறகை என்ன பண்ணுறான், காற்றுக்கு ஆப்போசிட்டில் நல்லா அமுக்கு நல்லா மேலே பறந்து போயிட்டே இருக்கான். ஆன் சடனாக அதோடைய கொக்கரிக்கிற சவுண்டு க க க க, திருப்பி க க க, கவுல் அப்படிங்கிற சவுண்டு, இது எல்லாமே அந்த பறவையோட சவுண்டு தான். இதெல்லாம் கொடுத்துட்டு என்ன பண்ணிகிட்டே இருக்காரு, பறந்துக்கிட்டே போயிடாரு. ஹிஸ் மதர் ஸ்வீப்டு பாஸ்ட் ஹிம். ஸ்வீப்டு அப்படின்னா அதுக்கே சொன்னதான் டைவ்டு. அவங்க அம்மாவை சேர்ந்து அவங்க கூட என்ன பண்ணுது, வேகமாக அவனுக்கு முன்னாடி பறந்து போகுது. ஹர் விங்ஸ் மேக்கிங் எ லவுட் நாய்ஸ், அவனுடைய அந்த அம்மாவுடைய விங்ஸ் என்ன பண்ணுது, பறந்து போகிறதுல சவுண்டு பெரிய நாய்ஸாக கேட்குது. ஹி ஆன்சர் ஹர் வித் அனதர் ஸ்க்ரீம். என்ன பண்ணுறான், மறுபடியும் என்ன பண்ணுறான், ஒரு சத்தத்தை போட்டு என்ன பண்ணுறான், அவனுக்கு ஆன்சரும் பண்ணுறான், நானும் பறந்து வரேன் பின்னாடி அப்படின்னு. தென் ஹிஸ் ஃபாதர் ஃப்ளூ ஓவர் ஹிம் ஸ்க்ரீமிங். அவங்க அப்பாவும் அவனுக்கு பின்னாடி என்ன பண்ணுறாரு, பறந்து கற்றுக்கிட்டே போகிறாரு. தென் ஹீ சா ஹிஸ் 2 brothers அண்ட் சிஸ்டர் ஃப்ளையிங் அரவுண்ட் ஹிம். அதுக்கப்புறம் பார்த்தா அவனுடைய தங்கச்சியும் தம்பியும் இவனை சுற்றி என்ன பண்ணுறாங்க, பறந்து வராங்க. சோரிங் அண்ட் டைவிங், இவனை மாதிரி ரொம்ப உயரத்துலையும் பறந்து போகிறாங்க, அண்ட் டைவ் அடிச்சும் கீழே வராங்க. தென் ஹீ கம்ப்ளீட்லி ஃபர்கட் தட் ஹீ ஹேட் நாட் ஆல்வேஸ் பீன் ஏபிள் டு ஃப்ளை. ஸோ அதுக்கப்புறம் அவன் மறந்துட்டான், என்னால் பறக்க முடியாது அப்படிங்கிறதே அவன் என்ன பண்ணிட்டான், மறந்துட்டான். அண்ட் கமன்ஸ்ட் மீன்ஸ் ஸ்டார்டட் டு டைவ் அண்ட் சோர். சோர்னா ரைஸ், மேலே உயர்ந்து பறக்க போகிறது. ஸ்ரிங்கிங்லி மீன்ஸ் ஹை பிச்டு க்ரை. ஷிர்லி, ஸோ ரொம்ப சத்தம் போட்டு கத்துறான். ஹி வாஸ் நியர் த சீ நவ். இப்போ அவன் இப்போ சீக்கு பக்கத்தில் இருக்கான். ஃப்ளையிங் ஸ்ட்ரைட் ஓவர் இட். ஸோ அதுக்கு சீக்கு பக்கத்தில் என்ன பண்ணுறான், பறந்து போகிறான். ஃபேஸிங் அவுட் ஓவர் த ஓஷன். ஸோ ஓஷன் நோக்கி பறந்து போயிட்டு இருக்காரு. ஹி சா எ வேஸ்ட் க்ரீன் சி பெனித் ஹிம். ஒரு மிக பறந்த க்ரீன் கலர் சி, ஓகேவா. ஸோ அந்த கலர் அப்படி மெல்ட் ஆகிருக்கு. க்ரீன் கலர் சி என்ன ஆயிருக்கு அப்படின்னா கீழே மிக பறந்த அளவில் இருக்குது. வித் லிட்டில் ரிட்ஜஸ் மூவிங் ஓவர் இட். ஹி டேர்ன்ட் ஹிஸ் ஸ்பீக் சைட்வேஸ் அண்டு க்ரௌடட் அம்யூஸ்ட்லி அப்படின்னா டிலைட்ஃபுல்லி. ஸோ இந்த பக்கம் திரும்பி பார்க்குறான், தன்னுடைய பீக்கை வச்சு திரும்பி பார்க்குறாரு. மிகப்பெரிய அளவில் என்ன இருக்குது அப்படின்னா மகிழ்ச்சியாக இருக்குது, இவ்வளோ பெரிய கடலுக்கு மேலே பறந்து போகிறது. His parents and his brothers and sister had landed on this green floor in front of him. அந்த green floorக்கு முன்னாடி என்ன பண்ணுறாங்க, இவன் மேலே பறந்துகிட்டே இருக்கான். அவங்க தம்பி தங்கச்சி அம்மா எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, அந்த கடல் மேலே லேண்ட் ஆகிறாங்க. They were beckoning means making a gesture with the hand or head to encourage someone to approach or follow. நாங்கள் பண்ணுறது நீயும் பண்ணு அப்படின்னு என்ன பண்ணுறாங்க, அந்த பேரண்ட்ஸும் அவங்க ஃபேமிலியும் சொல்கிறாங்க. யார்கிட்ட, இந்த சீகல்கிட்ட, பறக்க முடியாத சீகல் பறந்துருச்சுல அந்த சீகல்கிட்ட. கெஸ்டர் அப்படின்னா செய்கை காட்டுறதுன்னு அர்த்தம். காலிங் ஷிர்லி, அவனை கூப்பிட்டு என்ன பண்ணுறாங்க, எங்களை மாதிரி லேண்ட் ஆக அப்படின்னு சொல்கிறாங்க. ஹி டிராப்டு ஹிஸ் லெக்ஸ் டு ஸ்டாண்ட் ஆன் த க்ரீன் சீ. ஸோ க்ரீன் சீக்கு மேலே நிற்கிறதுக்கு ட்ரை பண்ணுறான். ஹிஸ் லெக்ஸ் சாங்க் இன் டு இட். ஆனால் அவனுடைய லெக் என்ன ஆகுது அப்படின்னா உள்ளே மூழ்கி போகுது. ஹி ஸ்க்ரீம்டு வித் ஃப்ரைட் அண்ட் அட்டம் டு ரைஸ் அகெயின். ஸோ மூழ்கிறதுனால ஐயோ நான் மூழ்கிறமே அப்படின்ட்டு என்ன பண்ணுறான், மேலே பறக்கிறதுக்கு ஆரம்பிக்கிறான். ஃப்ளாப்பிங் ஹிங் விங்ஸ், ரெக்கையை சிறகடிக்கிறான். பட் ஹி வாஸ் டயர்ட் அண்ட் வீக் வித் ஹங்கர் அண்ட் ஹி குட் நாட் ரைஸ் எக்ஸாஸ்டட் பை த ஸ்ட்ரேஞ்ச் எக்ஸசைஸ். ஸோ ஏன் அவனால் நிற்க முடியல, பறக்க முடியல அப்படின்னா 2 நாளாக என்ன பண்ணல, அது சாப்பிடவே கிடையாது. ஸோ அதனால் என்ன ஆயிடுச்சு, எக்ஸாஸ்ட் அப்படின்னா டயர்ட் ஆயிடுச்சு. ஸோ அதனால் பறக்க முடியல. ஹிஸ் ஃபீட் ஷாங்க் இன் டு த க்ரீன் சி அண்ட் தென் ஹிஸ் பெல்லி டச்டு இட் அண்ட் ஹி ஷாங்க் நோ ஃபர்தர். கால் தான் உள்ளே போகுது, தன்னுடைய வயிறு பட ஆரம்பிக்கும் போது என்ன ஆகலாது, முழுகலை, மிதக்க ஆரம்பிச்சிருச்சு. ஹீ வாஸ் ஃப்ளோட்டிங் ஆன் இட். அந்த கடலில் மிதந்துக்கிட்டு இருக்கான். அண்ட் அரவுண்ட் ஹிம் இஸ் ஃபேமிலி வாஸ் ஸ்க்ரீமிங். அவனை சுற்றி அவனுடைய ஃபேமிலி ரொம்ப கொக்கரிச்சு சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கு. ப்ரைஸிங் ஹிம், பாராட்டிக்கிட்டு இருக்கு. அண்ட் தேயர் பீக்ஸ் வேர் ஆஃபரிங் ஹிம்
ஸ்கிராப்ஸ் ஆஃப் டாக் ஃபிஷ். ஸோ அவங்க ஃபேமிலிலாம் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, ஒரு டாக் ஃபிஷ்ஷோட துண்டு, ஸ்கிராப்னா துண்டுன்னு சொல்லிட்டு டாக் ஃபிஷ். ஸோ இதான் டாக் ஃபிஷ். இந்த டாக் ஃபிஷ்ஷை துண்டு என்ன பண்ணுறாங்க, அவனுக்கு ஆஃபர் பண்ணுறாங்க. ஏன்னா பறந்து வந்துட்டால, ஸோ அதுக்காக. ஹீ ஹேட் மேட் ஹிஸ் ஃபஸ்ட் ஃப்ளைட். ஸோ அந்த பறக்க முடியாத ஒரு பறவை ஃபஸ்ட்டு ஃப்ளைட்டை ஃபஸ்ட் அட்டம்ப்ட் என்ன பண்ணிடுச்சு, சக்ஸஸ் ஆகிடுச்சு. ஸோ பறந்துருச்சு. தனக்குள்ள பயம் இருந்தாலும் அந்த பயத்தையும் ஓவர் கம் பண்ணி என்ன பண்ணிடுச்சு, அது பறந்துருச்சு. இப்போது இந்த லெசனோட மாரல், கரேஜ் அண்ட் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் ஆர் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ் விச் அன் இண்டிவிஜுவல் ஷுட் பொசஸ். ஸோ ஒரு இண்டிவிஜுவலாக நம்ம சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னா நமக்கு என்ன தேவை, கரேஜ், செல்ஃப் கான்ஃபிடென்ஸ், தன்னம்பிக்கையும் தைரியம் ரெண்டுமே கண்டிப்பாக வேணும். அந்த தன்னம்பிக்கையும் தைரியத்தை வச்சு தான் அந்த சிறிய பறவை தன்னுடைய முதல் அடியை எடுத்து வைக்க ஆரம்பிச்சிச்சு. இதே மாதிரி தான் மனிதர்களாக நாமும் நம்மளோட அப்பா அம்மா ஒரு காரணத்துக்காக திட்டுவாங்க. ஸோ அந்த திட்டுறதுக்கான ரீசன் நம்மளை அசிங்கப்படுத்தணும், அவமானப்படுத்தணும் அப்படிங்கிற காலம் கிடையாது. நம்ம வாழ்க்கையில் வேறு எங்கேயுமே அசிங்கப்படுத்தக்கூடாது, எங்கேயுமே அவமானப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மட்டுமே அவங்க இது எல்லாத்தையும் நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க. நம்ம வாழ்க்கையில் சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னா இதெல்லாம் தாண்டி தான் வரணும். ஸோ இங்கேயும் அப்படி தான் தன்னுடைய மகன் பறக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்க, இந்த கேலி பண்ணுறது, கிண்டல் பண்ணுறது, நக்கல் பண்ணுறது, ஃபுட்டை கொடுக்குற மாதிரி ஏமாற்றி திருப்பி பறந்து வர்றது, இது எல்லா சீனும் இங்கே நடந்திருக்கும். ஸோ மனிதனுக்கும் இது நடக்கும், அது பாசிட்டிவ் தான், நெகட்டிவ் கிடையாது அப்படிங்கிறது தான் ஆத்தருடைய பாயிண்ட். இப்போது ஆத்தரோட டீட்டெயில். லியாம் ஓ ஃப்ளாகர்ட்டி 1896 to 1984 இந்த காலகட்டத்தில் வாழ்ந்துருக்காரு. வாசன ஐரிஷ் நாவலிஸ்ட் அண்ட் ஷார்ட் ஸ்டோரி ரைட்டர் அண்ட் அ மேஜர் ஃபிகர் இன் த ஐரிஷ் லிட்ரரி ரினைசன்ஸ். ஐரிஷ் அந்த லிட்ரேச்சருடைய மறுமலர்ச்சி, ரினைசன்ஸ் அப்படின்னா மறுமலர்ச்சி, அதில் ஒரு முக்கியமான நபரும் இவர் தான். இவர் ஒரு ஐரிஷ் நாவலிஸ்ட். ஹி வாஸ் அ ஃபவுண்டிங் மெம்பர் ஆஃப் த கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் அயர்லாந்து. அயர்லாண்டில் கம்யூனிஸ்ட் பார்ட்டியை தொடங்கி வச்சதில் ஒரு நபர் இவர். எ நேட்டிவ் ஐரிஷ் ஸ்பீக்கர் ஃப்ரம் த கெல்டாக்ட். கெல்டாக்ட் அப்படின்னா இந்த ஐரிஷ் மொழி பேசக்கூடிய பகுதிகள் எல்லாத்தையும் கெல்டாக்ட்னு சொல்லுவோம். ஓ ஃப்ளாகர்ட்டி ரோட் ஆல்மோஸ்ட் எக்ஸ்க்ளூசிவ்லி இன் இங்கிலீஷ். இவர் ஐரிஷ் ஸ்பீக்கராக இருந்தாலும் நிறையா விஷயங்களை இங்கிலீஷில் தான் எழுதியிருக்காரு. எக்ஸப்ட் ஃபார் ஸ்மால் நம்பர் ஆஃப் ஷார்ட் ஸ்டோரிஸ் இன் தி ஐரிஷ் லாங்குவேஜ். ஐரிஷ் லாங்குவேஜில் குறைந்த அளவான பிளேஸ் ஒர்க்ஸ் மட்டும் தான் அவர் என்ன பண்ணியிருக்காரு, எழுதியிருக்காரு. ரீசன் என்ன அப்படின்னா எது அதிகமாக ரீச் ஆகும், ஸோ தான் சொல்ல வரதை அதிக அளவில் என்ன பண்ணணும், ரீச் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுறாரு, அவர் இங்கிலீஷை எடுத்து சொல்ல ஆரம்பிக்காரு. தன்னுடைய நேட்டிவ் லாங்குவேஜில் என்ன பண்ணியிருக்காரு, சில பிளேஸ் ஒர்க்ஸும் பண்ணியிருக்காரு அவர். ஹி ஸ்பெண்ட் மோஸ்ட் ஆஃப் ஹிஸ் டைம் இன் ட்ராவலிங். ஸோ அவருடைய வாழ்க்கையில் மிக அதிக காலங்களில் ட்ராவல் பண்ணுறதான் செலவழிச்சிருக்காரு. அண்ட் லிவ்டு கம்ஃபர்டபுளி அண்ட் குவைட்லி, ரொம்ப கம்ஃபர்டபுளாகவும் ரொம்ப அமைதியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருக்காரு. அவுட் சைட் த ஸ்பாட்லைட். ஸ்பாட்லைட் அப்படின்னா ஏரியா. இப்போ இந்த ஊர்னா இந்த ஊருக்கு வெளியேனா அது என்ன ஸ்பாட்லைட்டாக இருக்காது. ஸோ ஒரு ஊரோட மத்தியில் அப்படின்னா அது ஒரு ஸ்பாட்லைட்டாக இருக்கும். ஸோ எப்போவுமே இவர் ட்ராவலிங்கில் இருந்திருக்காரு. ஸோ ஊருக்கு வெளியே தன்னோட அமைதியாகவும் கம்ஃபர்டபுளான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருக்காரு. ஸோ அப்படி இருந்தால் தான் என்ன பண்ண முடியும், இந்த ஒர்க், இந்த பிளேஸ், போம் இதெல்லாம் எழுத முடியும் அப்படிங்கிறதுக்காக தான் இவர் தன்னுடைய வாழ்க்கையை பெருமளவான வாழ்க்கையை என்ன பண்ணியிருக்காரு, ட்ராவல்லையும் வெளியிலையும் ஊருக்கு வெளியிலையும் என்ன பண்ணியிருக்காரு, வாழ ஆரம்பிச்சிருக்காரு. ஓகே, இப்போது எவாலுவேஷன் போயிடலாம். 3 கொஸ்டின்ஸ் நாங்கள் கேட்டிருக்கேன் எவாலுவேஷன் செக்ஷனில். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஹவு மெனி சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ் டிட் த யங் சீகல் ஹேவ்? எத்தனை பிரதர் எத்தனை சிஸ்டர் இருந்தாங்க? வாட் வாஸ் இஸ் பிரதர்ஸ் ஃபஸ்ட் கேட்ச்? தன்னுடைய ஓல்டு பிரதர் ஒருத்தவர் ஃபஸ்ட்டு ஒரு மீன் பிடிச்சிருப்பார்ல, அந்த மீன் என்ன விதமான மீன்? ஃபைனலி வாட் கைண்ட் ஆஃப் ஃபிஷ் இஸ் ஃபேமிலி ஆஃபரிங் டு ஹிம்? இந்த பறக்க முடியாத அண்ணன் சீகல் பறந்ததுனால அவங்க ஃபேமிலியாக சேர்ந்து கடைசியாக, ஓகே, அந்த லெசனோட கடைசியில் ஒரு ஃபிஷ்ஷோட பீஸ் என்ன பண்ணியிருப்பாங்க, இவனுக்கு ஆஃபர் பண்ணியிருப்பாங்க. அந்த ஃபிஷ் என்ன ஃபிஷ்? இந்த 3 கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சரை கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். செக் பண்ணலாம் யாரெல்லாம் கரெக்டாக ஆன்சர் சொல்கிறீங்க அப்படின்னு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வி வில் மீட் ஆன் another wonderful lesson. Until then, bye and signing off. This is Suresh Kannan on VSK Teachers. உங்களுக்கு என்னோட வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் subscribe to VSK Teachers. Have a good day.